மாலை மற்றும் இரவு நேரத்தில் கருமேகத்துடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நம்ம நேற்றைய தினங்கள்ல பார்த்தோம். குறிப்பா அந்த கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற பகுதிகள்ல சில இடத்துல பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை பதிவாச்சு. அதுக்கப்புறம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி பக்கம் சில இடத்துல பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை பதிவானதை பார்த்தோம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஆங்காங்கே மிதமான மழை பொழிவுகள் பகுதியாக சில இடத்துல பதிவாச்சு. இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமா சொல்லலாம். நாளுக்கு நாள் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மோசமாகிட்டு இருக்குங்க. கடந்த பிப்ரவரி மாதத்தை விட நம்ம ஒப்பிடும்போது மார்ச்ல அதிகமா இருந்துச்சு. மார்ச்சை விட ஏப்ரல்ல அதிகமா இருக்கு. இது வழக்கமா நடக்கிறது தான். ஆனா எவ்வளவு அதிகமா இருக்குன்னு அதை முக்கியமா நீங்க கவனிக்கணும். ஏன்னா பிப்ரவரியிலேயே நமக்கு அதிக வெப்பநிலை பதிவாக ஆரம்பிச்சது. மே மாதத்துல பதிவாக வேண்டிய வெப்பநிலை ஏப்ரல்லயே கொளுத்திக்கிட்டு இருக்குங்க. பொதுவா 40 டிகிரி செல்சியஸ் 41 டிகிரி செல்சியஸ் எந்த மாதத்துல பதிவாகும்? பொதுவாக மே மாதத்துல வருகிறத நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் அதுவும் தொடக்கத்திலேயே இந்த அளவுக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி இருக்கிறது. இன்னும் அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த வெயில் இன்னும் வரவே இல்லை. அதுக்கே இந்த நிலைமை அப்படின்னா அக்னி நட்சத்திரம் காலகட்டங்கள்ல எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. சித்திரை பிறந்தாச்சு. நிறைய இடங்கள்ல வெயிலுடைய தாக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது எல்லாமே சாம்பிள் ட்ரெய்லர் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இதுக்கு மேல வரக்கூடிய மழை பொழிவுகள் ரொம்பவே மோசமாக இருக்குமா அல்லது வெயிலுடைய தாக்கம் மோசமாக இருக்குமா அப்படிங்கிற தகவலை மிக முழுமையா கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. ஆகவே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களாகவே மாலை மற்றும் இரவு நேரத்தில் கடந்த சில நாட்களில் நல்ல ஒரு மழை கிடைச்சதை பார்த்தோம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்லையே, ஏப்ரலில் இவ்வளவு மழையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டத்திலும் பெரும்பாலான மாவட்டங்கள் 80 முதல் 90% வரைக்கும் மழை பொழிவு ஏப்ரல் தொடக்கத்தில் நல்ல ஒரு இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு கோடை காலங்களில் இப்படி ஒரு மழை வருதுன்னு. ஆனால் 2 மடங்கு வெப்பநிலை கண்டிப்பாக உயரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். எல்லாமே அந்த ஏப்ரல் 15க்குள்ள தான். அதுக்கு மேல நமக்கு தாண்டியாச்சுனாலே வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருக்க தான் போகுது. அதனால இன்னைக்கும் நாளைக்கும் வேணா சில மாவட்டத்தில் ஒரு 4 மாவட்டம் 5 மாவட்டத்தில்னு சொல்லி ஆங்காங்கே மழை வரலாமே தவிர பெரும்பாலான மாவட்டங்கள் 90% தமிழ்நாட்டில் 90% வரைக்கும் அனல் காற்று ரொம்பவே மோசமாக இருக்கும். பகுதியாக வேணா சில இடத்துல மாலை மற்றும் இரவு நேரத்தில் மிதமானதிலிருந்து கனமழை, ஓரிரு இடங்கள் அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னது போல மேற்கு தொடர்ச்சி அல்லது தென் மாவட்டத்தில் மட்டும் எதிர்பார்த்தா போதுமானதாக இருக்கும். தமிழகத்தில் பகல் நேர வெப்பநிலை வரக்கூடிய நாட்களிலும் 40 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து பதிவாக போகுது. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. வெப்பநிலை குறையவும் குறையாது, ஏறவும் ஏறாது. இதே 40லேயே அப்படியே நமக்கு தொடர்ச்சியா அப்படியே இருக்க போகுது. நிறைய மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படும். பகல் நேர வெப்பநிலை ரொம்ப தீவிரமா இருக்குங்கிறதுனால அனல் காற்று ரொம்ப மோசமா இருக்குங்க. குறிப்பா 12 மணிக்கு வெயில் சரியா நமக்கு 12 மணிக்கு ஆரம்பிச்சு மாலை 4 மணி வரைக்கும் விடாம கொளுத்திக்கிட்டே இருக்கும். அந்த 4 மணி நேரம் தான் உச்சகட்ட வெப்பநிலை தமிழ்நாட்டில் பதிவாகும். அனல் காற்று மிக மோசமாக இருக்கும். அந்த பகல் 12, 1, 2, 3 மற்றும் 4 மணி வரைக்கும் இந்த வெயிலுடைய தாக்கம் மிக கொடுமையாக இருக்கும். அது எல்லா மாவட்டமே எந்த மாவட்டத்தை சொல்றதுனே தெரியல. எல்லா மாவட்டம் தமிழ்நாடு முழுவதுமாவே சொல்லிடலாம். ஏன்னா ஒவ்வொன்றா மாவட்டத்தின் பேரை சொல்லி சொல்லி 40 டிகிரி செல்சியஸ் சொல்றதுக்கு பதிலாக மாவட்டம் முழுவதும் எல்லா பகுதிகளும் தமிழ்நாடு முழுவதும் நம்ம சொல்லிட்டோம். அப்போ கிட்டத்தட்ட 100% எல்லா மாவட்டங்களிலும் இந்த பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும். அனல் காற்று மிக கடுமையாக இருக்கும். அதுல மிக மோசம்னு சொல்லணும்னா தமிழ்நாட்டில் அதுல குறிப்பிட்டு சில மாவட்டங்கள் சொல்லணும் அப்படின்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சேலம், திருப்பூர், ஈரோடு, அதுக்கப்புறம் கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள், திருச்சி, புதுக்கோட்டை, அப்புறம் தஞ்சாவூர், திருவாரூர் பக்கம், மதுரை, திண்டுக்கல், இங்கெல்லாம் ரொம்ப கொடுமையான வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமாக இருக்கு. தயவு செய்து உஷாராக இருங்க. தினசரி மாலை நேரங்களில் 4 அல்லது 5 மாவட்டங்கள் மட்டுமே மழை கிடைக்கும். அதனால ஒரு 30 மாவட்டம் 32 மாவட்டம் அல்லது ஒரு 25 மாவட்டத்துக்கு மழை வருமானு சில பேர் கேட்டிருந்தீங்க. வாய்ப்பே கிடையாதுங்க. எல்லாமே நமக்கு சிங்கிள் டிஜிட் நம்பர்னு சொல்றது போல அந்த 5 மாவட்டங்கள் 4 மாவட்டங்கள் அவ்வளவுதான். நம்ம 10 மாவட்டங்கள் கூட வரப்போறது கிடையாது. எல்லாமே ஒரு குறுகிய நேரத்துல கொஞ்ச நேரம் மட்டும் நமக்கு மழை கிடைச்சிட்டு போயிடும். அதுல மழை வரக்கூடிய சில மாவட்டங்கள் உதாரணத்துக்கு எடுத்தோம்னா அந்த தூத்துக்குடி மாவட்டத்துல காயல்பட்டினம், நாசிரேத்து, குறும்பூர், சாத்தான்குளம், கன்னியாகுமரி, புத்தன் அணை, பேச்சிப்பாறை, சிவலோகம்,
கன்னிமார், அதுக்கப்புறம் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகள், குளச்சல், எரணியல் இங்க வேணா அவ்வப்போது கொஞ்ச நேரத்துல அது குறுகிய நேரத்துல குறுகிய மழை பொழிவுகள் வரக்கூடும். மற்றபடி பெரிதளவு மழை வாய்ப்புகளும் இங்கே குறைவாக தான் இருக்கு. அவ்வப்போது மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் இன்னும் சில மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம், அந்த தேனி மாவட்டங்கள், கோயம்புத்தூர்ல சில இடத்துல மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த திருப்பூர் மாவட்டத்துல சில இடத்துல அவ்வப்போது நமக்கு மிதமான மழை, லேசான மழை கிடைக்கும். நாமக்கல்ல மாலை நேரங்கள்ல அப்படியே கருமேகங்கள் சூழ்ந்து வானம் மேகமூட்டமா இருக்கும். அதைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டங்களிலும் அவ்வப்போது பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழை எதிர்பாருங்க. அவ்வளவுதான் மழை பொழிவு. இவ்வளவுதான் நம்ம வந்து தமிழ்நாட்டில் அதிகமா எதிர்பார்க்க முடியும். ஆனா கண்டிப்பா ஒரு தேதி இருக்குங்க. அது நிச்சயமா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஒரே நேரத்துல எல்லா இடங்களுக்குமே கனமழை பொழந்து கட்ட போகுது. கருமேகங்களோட ரொம்ப தீவிரமான மழை வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கும். ஏப்ரல் இறுதியில நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இந்த ஏப்ரல் 15 ஏப்ரல் 25 வரைக்கும் இந்த 10 நாட்கள் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமா இருக்கும். அப்புறம் ஏப்ரல் 25 இந்த மே 1 இந்த காலகட்டங்களுக்குள்ள ஓரளவுக்கு நமக்கு சில மாவட்டத்தில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நமக்கு வந்து வெயில் காலம் வந்துருச்சு, மழையே பெய்யாது அப்படிலாம் கிடையாது. நமக்கு இந்த வருஷம் கோடை மழை அதிகமாகவே இருக்கு. வெப்பசலன இடிமழை, அப்புறம் தென்மேற்கு பருவமழைலாம் தொடங்கிருச்சுன்னா இன்னும் நிறைய மழை நம்ம எதிர்பார்க்க முடியும். அதனால இந்த மே மாதங்கள் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. வெயில் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். நிறைய முறை மழை பற்றி நம்ம அறிவிப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அடுத்த ஒரு மாதத்திற்கு மழை அறிவிப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். வெயில் அறிவிப்புகள் தான் உங்களுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மே மாதங்கள் வரைக்கும் பொறுத்துக்கோங்க. சரியாக இந்த ஜூன் ஆரம்பிச்ச உடனேயே சம்பவங்கள் நிறைய காத்திருக்கு. மிக கனமழையில நம்ம பார்க்க போறோம். ஜூன் மாதத்துல ஆரம்ப கட்டத்திலேயே நிறைய மாவட்டங்கள்ல மிக கனமழையெல்லாம் காத்திருக்கு. ஜூன் மற்றும் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்னு. அதுக்கப்புறம் நமக்கு மழை நாட்கள் தான் நிறைய இருக்கும், வெயில் நாட்கள் குறைவாக இருக்கும். ஜூன் பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த மே மாதங்கள் முடிகிற வரை மிக கொடுமையான வெயில் தமிழ்நாட்டில் இருக்கும். குறுகிய மாவட்டங்கள், அதாவது கொஞ்சம் மாவட்டத்துல மட்டும் சில நேரங்களில் மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த மழையும் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டத்திலேயே அதிகமாக வந்து ஆங்காங்கே மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. அதனால தமிழ்நாடு முழுவதும் கனமழை எப்போது தொடங்கும்? இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் ஒரு மாவட்டம் விடாம எல்லா இடத்துலையும் ஒரு மிக கனமழை வந்தாதான் அடிக்கிற வெயிலுக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி சில பேர் சொல்லியிருந்தீங்க. அது வேணா உண்மைதாங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மிக கனமழையாவது குறைஞ்சபட்சம் வந்தே ஆகணும். அதுவும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு சொல்லவே தேவையில்ல. ரொம்ப மோசமான ஒரு வானிலை இங்க நிலவிட்டு இருக்கு. பகல் நேர வெப்பநிலை ரொம்பவே கொடூரமான வெயில். காஞ்சிபுரத்தில் 41 டிகிரி செல்சியஸ் பொறுத்த வரைக்கும் பதிவாயிருக்கு. சீக்கிரத்தில் உங்களுக்கு தேதிகள் எல்லாம் நம்ம அறிவிக்கிறோம், எந்தெந்த தேதிகளில் மழை வரும்னு சொல்லி. அதுவரை நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேளுங்க. எல்லா நாளுமே அப்படியே வெயில் வந்துட்டு போயிடாதுங்க. கண்டிப்பாக நமக்கு மழை கிடைக்கக்கூடிய தேதிகள் இனி வரும் நாட்களில் இருக்கும். எல்லா நாளுமே ஒரே வானிலை இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக வானிலை மாறும். அந்த தேதிகள் உங்களுக்கு விரைவில் நம்ம அறிவிக்கிறோம். நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகளில் கனமழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு நாள் நம்ம தமிழ் வெதர் நியூஸ் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட் ஆஃபரில் போயிட்டு இருக்கு, அதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். நிறைய ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு சேல் ஆகிட்டு இருக்கு. உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். நண்பர்களை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.